நம்ம டெய்லியும் வந்து சென்னை எடுத்த பெரும்பாக்கம் சொல்லி போர் அடிச்சிச்சிங்க. அதான் இன்றைக்கி புதுசாக எதனா ஒரு நியூஸ் போடலான்ட்டு ஒரு இடம் வந்திருக்கோம். நீங்கள் ரெகுலராக அந்த இடம் வர இடம் தான், இருந்தாலும் திருப்பியும் உங்களுக்கு அதை காட்டலான்னு பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல உங்களுக்கு எது பிடிச்சிக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்கன்னா நம்ம பள்ளிக்கரணில் இருக்க ஜெயச்சந்திரன் தான் வந்திருக்கோம். ஜெயச்சந்திர கடையில் வந்து எத்தனை ஃப்ளோர் இருக்குது, எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஃப்ளோராக பார்க்குறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து முதல்ல பார்க்க போகிறோம். வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃபுட் ஐட்டங்கள், அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. கீழே வந்து கேன்டீன் மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் கேன்டீன் வந்து மேலே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போகலாம், என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே லேடிஸ் ஐட்டம் தான். சுடிதாரு, ப்ளவுஸு, புடவை, இந்த மாதிரி ஐட்டங்கள் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும்தான், சில்ட்ரன்ஸ் வந்து மேலேன்னு போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளோரில் உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த பக்கம் நம்ம ஸ்டெப் ஏற பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள், ட்ராவல் பேகு, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பேக்ஸு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மாடல் ப்ளவுஸ், ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து ரெடியாக தைச்சி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ரெடிமேட் ப்ளவுஸு. ரேட்டு பார்ப்போமா எவ்வளோன்ட்டு. 598. இந்த ரேட்டு கரெக்டாக இருக்குமா, அதிகமாக கம்மியான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே பட்டு புடவை செக்ஷன். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பாய்ஸ் டிஷர்ட், சில்ட்ரன்ஸ் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க பாருங்க, 99, 148, 248 இந்த ரேட்டில் இருக்குது. அப்படியே லெஃப்ட்டு திரும்பினா இந்த ஐட்டங்கள்ஸ். இது என்னது தெரியலையே, ப்ளவுஸ் பிட்டு போல் அப்படி தான் தெரியுது. பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் பண்ணுற ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. ப்ளவுஸுக்கு சுடிதாரில் டிசைன் பண்ணுவாங்க, அந்த ஐட்டங்கள் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது என்னென்னு எனக்கே தெரியல சத்தியமாக. ஏதோ ரெடிமேட் துணி மாதிரி தெரியுது. என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே வந்தால் பார்க்குறது அந்த ஐட்டத்தை ஒன்றும் தெரியல. இது ஃபுல்லாகவே அந்த ஐட்டம் தான் இருக்குது போல். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சில்ட்ரன்ஸ் தான். ஃபுல்லாகவே சில்ட்ரன்ஸுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸிங்கும் இருக்குது போல். இது பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு, சில்ட்ரன்ஸுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ட்ரெஸ்ஸிங்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் போட்டிருக்காங்க. அடுத்த ரேட்டு பார்ப்போம். ரேட்டு காணுமே அதுலேயும். 548 ஒர்த்தா? 548க்கு பிராண்டடாக இருந்தால் ஒர்த்து. சஞ்சய் லவ் பண்ணுற பொண்ணு அது அவங்க அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அவங்க நெக்ஸ்ட் பொண்ணு தான். இப்போ ரேட் பார்ப்போம். 398. இங்கே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8 வயசு வரைக்கும் போடலான்னு காட்டியிருக்காங்க. அந்த வயசு வரைக்கும் போடலான்னு காட்டியிருக்கா போல். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா அதே ஃபஸ்ட் ஃப்ளோர் தான்.
அதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பெண் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் இது. ஒரு பக்கம் வந்து ஆண் குழந்தை, ஒரு பக்கம் வந்து பெண் குழந்தை போட்டுக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதுவும் சில்ட்ரன்ஸ் தான். நல்லா ட்ரெஸ்ஸு பேர்லாம் தெரியலையே, எனக்கு சொல்ல தெரியல, நீங்களே பார்த்து சொல்லுங்க என்னன்ட்டு. இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், 4 வயசுலேருந்து 12 வயசு வரைக்குமா, 148 ரூபாவும். அதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டமாக வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்கும் போல், நோட்டு புக்கு. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே பியூட்டிஷன் ஐட்டம். அந்த இடத்த பார்த்தாலே தெரியுது. அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா கவுண்ட்ரு. அந்த லாஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னு போய் பார்க்கலாம். இது பாருங்கள், 148 ரூபா ரேட்டு. ஏன்னா மேலே ரேட் போட்டது 748 ரூபான்ட்டு. அந்த 1லேருந்து 2 வயசு, இந்த பக்கம் 3 வயசு, இந்த பக்கம் 4 வயசுன்னு போட்டுக்குது ரேட்டு. சரி, வயசு அவங்களுக்குள்ள பட்டு பாவாடை எல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்படியே நீங்கள் ஒரு யூ-டர்ன் போட்டிங்கன்னா நம்மளை பார்த்து பயந்து ஓடுறாங்க ஒரு சிலர். நல்லா பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க பொம்மைக்கு. அப்படியே நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா நல்லா பெருசாக தொங்குது ட்ரெஸ்ஸு. என்ன ஏஜுன்னு தெரியல, எல்லா ஏஜும் போடலாம் போல். சரி, ரைட்டு, நம்ம அப்படியே இந்த லாஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டிருக்காங்க, குழந்தைங்க விளாட்ற ஐட்டங்கள் போல். இந்த பக்கம் தெரியுமா ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டில் இந்த ஐட்டம் தான் ஃபுல்லாகவே ஸ்டேஷ்னரி. அப்படியே கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்ஸ்லாம் இருக்குது. லாஸ்ட்டில் ரெண்ட்டு கிடையாது, ஃபுல்லாகவே சேல்ஸ் தான் அது. இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜுவல்ஸு. லாஸ்ட் வரைக்குமே அதுதான். எது உங்களுக்கு பிடிச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணலாம், வாங்கி தர மாட்டோம். நல்லா இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. ஃபுல்லாகவே கீ செயின்னு. கம்பல்ஸ். இல்லை எது நல்லா ஆகுதுன்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் லாஸ்ட்டு ஸ்டெப்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டிலாம், குழந்தைகள் விளாட்ற வண்டி. அப்படியே நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு ஏறுவோம். செகண்ட் ஃப்ளோர் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடையில் போட்டு செப்பல்ஸு. அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே செப்பல்ஸ் ஐட்டம் தான், மாடலாக செப்பல்ஸ் ஐட்டம். ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 66 ரூபா போட்டுது, 198 ரூபா போட்டுது. கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குது, லோ பட்ஜெட்லேயும் இருக்குது. இதில் என்ன மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது மாதிரி எடுத்து தான் கமெண்ட் பண்ணுங்கள். ரேட்லாம் இங்கே எப்படி இருக்குதுன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். செப்பல் ரேட்டை பார்ப்போம். 598 ரூபா போட்டுக்குது. இந்த பக்கம் பார்த்தா 725. எல்லாத்தையும் காட்ட முடியாது, கொஞ்சம் தான் காட்டுவோம். உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்குதோ அதை சொல்லுங்கள். அது ஒரு ரோ ஃபுல்லாகவே போகுது. ஃபுல்லாகவே உமன். அப்படியே அந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
உமன்ஸோட ஹீல்ஸ் வச்ச செப்பல்ஸு, ஷூ. மோஸ்ட்லி குள்ளமாக வரவங்க தான் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹீல்ஸ் நல்லே குள்ளமாக இருக்கதானே வருவாங்க, அதானே பதில் உங்கள் கேள்வி. அந்த பக்கம் பார்ப்போம், ஏதோ கலர் கலராக மினுமினுன்னு இருக்குது. இது என்னது செப்பலா இல்லை ஏதோ கல்யாணம் பண்ணுறதுக்கு மேக்கப் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ஃபுல்லாக நகை நட்டு போட்டு மினுமின்னு இதைப்பா யார் போடுவா அதெல்லாம் தெரியலையே. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? செப்பல் ரேட்லாம் பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா கம்மியாகுது, 300 ஆகுது. இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தா 700 இருக்குது. நம்மளாலும் முதல்ல ரேட்டை தானே பார்ப்பாங்க. சாரி, முதல்ல நல்லா தான் பார்த்து எடுப்பாங்க. ரேட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அது நல்லா இல்லைன்னு தூக்கி போட்டு வந்துடுவாங்க. இதுதான் நம்மளோட ஐட்டம். 10ஆம் நம்பர் போல் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபுல்லாகவே ஜென்ஸு தான். இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்டைலாக நல்லா இருக்குது. இதை பார்ப்போம், எனக்கு பிடிச்ச மாடல்கள்லாம். ஷூ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, ரேட்டே காணுமே. 1615 ரூபாங்க. சரி வரல, போயிட்டு வரலாம் பாய். இன்னும் போக போக இந்த பக்கம் போயினே இருக்குது. நம்ம அப்படியே யூட்டர்ன் பண்ணி இந்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டது, டிஷர்ட் போல். நம்ம இப்போ எடுக்கிறது தான், இந்த குண்டாலேருந்து எடுப்போமே. 100 ரூபா 150 ரூபா டிஷர்ட் 200 ரூபாவா, 200. அந்த பக்கம்லாம் பேண்ட் ஷர்ட்டு, சாக்ஸு, ட்ராக்கு அப்படியே இருக்குதுங்க. எல்லாமே ஒரு லோ பட்ஜெட் தான் இருக்குது போல. அந்த லாஸ்ட்டில் ஜீன்லாம் இருக்குது. ரேட்டு போட்டுக்குங்க, 100 ரூபாலேருந்து 200 கூட இருக்குது ட்ராக்கு. இந்த லாஸ்ட்டில் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே நல்லா பிராண்டடான ஷூஸ்லாம் இருக்குது. இப்படியே உள்ளாடைகள் கூட என்ட்ரன்ஸ்லேயே போட்டாங்க. ரைட், நம்ம அடுத்த செக்ஷன் போகலாம். இந்த பக்கம்லாம் ஷர்ட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிராண்டடான லுங்கிகள். நம்ம அதை கட்ட போகிறதில்ல, இதெல்லாம் காட்டலாம், நம்ம கட்டவும் தெரியாது. ஃபுல்லாகவே வந்து ஷர்ட்டை தான் பிராண்டட். ரேட்டு பார்ப்போம் எவ்வளோ போட்டுது. 1550 ரூபாங்க. ஒருத்தா பிராண்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒருத்தாக இருக்கும். நம்மளோட செக்ஷன் வந்துருங்க பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஃபேவரட் மாடல். ஆனால் இப்போலாம் எங்கே போட முடியுது. இப்போலாம் நம்ம இந்த ஏரியாவில் நம்ம இருக்கிற பகுதியிலலாம் போட்டு போனோம்னா நாய் தான் துரத்தும். இதெல்லாம் ஒரு நாளில் போட்டு சுற்றின்னு இருந்தோம், இப்போ போட முடியுமா? போட்டால் சத்தியமாக நாய் துரத்தின்னு வரும் நம்ம பகுதியில். யாராவது புதுசாக நேரத்தை போட்டுறான், கோட் ஷர்ட்லாம் போட்டுறான்ட்டு. ஃபுல்லாக வேட்டி. ஓகே போதும், மேலே போகலாம். அடுத்த ஃப்ளோரில் என்னக்குன்னு பார்ப்போம். 3rd ஃப்ளோரு அதிகமாக பெண்கள் உள்ள இடம். ஏன்னு பார்த்தா ஃபுல்லாக மளிகை பொருள், காய்கறி விற்கிற இடம் இந்த இடம் தான். கவுண்ட்ரு என்ட்ரன்ஸில் கலகலன்னு பாருங்கள். எப்போவுமே இந்த கவுண்ட்ரு தான் ஃபுல்லாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பித்தளையில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஒரு சாமியோட ஐட்டம் தான். ஃபுல்லாகவே சாமியோட சிலைகள், பூஜை ரூமில் வைக்கிறது போல்.
இந்த ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பூஜை ரூம் இருக்கிற ஐட்டம் தான். ரேட்டு பார்த்தீங்கன்னா 298. பாருங்க குத்து விளக்குலாம் 2000 ரூபா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா 220 ரூபா 230 ரூபா. நல்லா இருக்குது. இதெல்லாம் உண்மையிலே நல்லா ஒர்த்தான ஒரு இது. பெரிய குத்து விளக்குலாம் பார்த்தீங்கன்னா 1700 அந்த ரேஞ்சு கூட இருக்குது. 4000 பெரிய குத்து விளக்குலாம் வரும் போல். அப்படியே போனீங்கன்னா பித்தளை குண்டாக்கள், தவளையா என்னன்னே தெரியல இது பேர். பித்தளை குண்டானா தவளையா செம்பு, இது பேர் என்னது? தவளையா? அண்டா அண்டா. ஓகே சாரி, பித்தளை அண்டா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பித்தளை அண்டாவா டவுஸாவா தவளை. ₹60. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போடுது? 800 சம்திங் 900 அந்த ரேட்டில் வருது. இதெல்லாம் 100 ருபீஸ்லேயும் வருது. 70 90. எல்லாமே நல்ல ரேட்டு தான். ஓகே, இது ஃபுல்லாகவே நம்ம கிச்சனுக்கு வர ஐட்டங்கள். இந்த ரோ ஃபுல்லாகவே அதான். அந்த பக்கம் பிளாஸ்டிக் டப்பாலேருந்து இந்த பக்கம் கேன், வாட்டர் கேனு, ஃப்ளாஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள். இந்த பக்கம் பேப்பர் தட்டு, பிளாஸ்டிக் கப்பு, ஃபுல்லாகவே கிச்சன் ஐட்டம் தாங்க. எந்த பக்கத்துக்குனா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் குண்டான்லேருந்து எல்லாமே இருக்குது. நம்ம அடுத்த செக்ஷன் போயிடலாம். இது பால் காசுறதா 140 ரூபா போட்டுது. அதான் நினைக்கிறேன் டீ போடுறதா பால் காசுறதா தெரியாது. இந்த செக்ஷன் ஃபுல்லாக சில்வர் ஐட்டங்கள். சில்வர் தவளைகள் வந்து பாக்ஸில் இருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே தான், ஃபுல்லாக சில்வர் ஐட்டங்கள் தான். நம்ம அடுத்த செக்ஷன் போக போகிறாங்க. வெஜிடபிள்ஸ், காய்கறி செக்ஷன் போயிடலாமா? அந்த பக்கம் அரிசியில் ஆரம்பித்து இந்த பக்கம் குடமிளகாவா, மேலே ஒன்று இருக்குது காலிஃப்ளவரா முட்டைக்கோசா, அது பேர்லாம் தெரியாதாங்க எனக்கு சரியா. இந்த பக்கம் முள்ளங்கி, கேரட்டு, நெல்லிக்காய், மாங்காய், பாவக்காய், பீன்ஸு, பேர்க்கங்காய். 42 ரூபா ரேட்டு. இந்த லாஸ்ட்டில் இதை வாழைப்பூ அப்படியே போகிற வாழைப்பழம். அந்த பக்கம் பச்சை மிளகா, நூக்கல், சௌச்சௌ, தக்காளி, நம்ம ஐட்டம் பாடி பில்டர் சாப்பிட்ற ஐட்டம். மரவள்ளி கிழங்கு, இஞ்சி, மேலே கீரை எல்லாமே இது, கத்திரிக்காய். சரி ரைட்டு, அடுத்த செக்ஷன் போகலாம். நம்ம உருளைக்கிழங்கு, லாஸ்ட்டில் அன்னாச்சி பழம், தர்பூசணி, இந்த பக்கம் காலிஃப்ளவர் அப்படியே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன பழம், இது தெரியலையே என்ன பழம்ட்டு. இந்த பக்கம் ஆப்பிள் தெரியுது. எல்லாம் பேர்லாம் தெரிலங்க, நல்லா சாப்பிடுவேன், பேர்லாம் தெரியாது. இந்த பக்கம் திராட்சை. அப்படியே போனீங்கன்னா ஃபுல்லாக பழங்கள் தான். அந்த பக்கம் அப்படியே பில் கவுண்ட்ரு. பழங்கள் பார்த்தோன்னா ஃப்ரிட்ஜு மாதிரி எதாவது வச்சுருக்காங்க. நம்ம லாஸ்ட்டு போயிடலாம். பில் கவுண்ட்ரு. இது வந்து சோப்பு என்ட்ரன்ஸ் வச்சுட்டு அந்த பக்கம் அந்த பாதாம், பிஸ்தா, நல்லா சத்தான ஐட்டங்கள். பிஸ்தாலேருந்து எல்லாமே இருக்குது அந்த பக்கம். லாஸ்ட்டு அந்த ஃப்ரிட்ஜ் ஐட்டங்கள். அப்படியே பில் கவுண்ட்ரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாகவே மல்லிகை பொருள் ஐட்டம் தான். எல்லாமே ஆஃபர் போட்டிருப்பாங்க. 3 ரோ இருக்கும். என்ட்ரன்ஸில் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் ஹார்லிக்ஸு அப்படியே சொல்லினே போகலாம். நம்ம என்ன போனோம், அதோட முக்கியமான ஐட்டங்கள் கேன்டீன் போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்ட்டு. அதான் என்ட்ரன்ஸ்னால் அதாவது ஒரு பக்கம் லாஸ்ட் எண்டில் வரும், ஒரு பக்கம் பார்த்தா லாஸ்ட்டாக வரும் கேன்டீன். எங்கே வந்தாலும் இங்கே வராமல் போக மாட்டாங்க. வந்தோடனே தனியாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேட் ஐட்டங்கள் தான். இந்த ஃப்ளோரில் மேட் ஐட்டங்கள், கட்டில், பீரோ, சீதன பொருட்கள் எல்லாமே நல்லா விலை உயர்ந்த கட்டிலும் இருக்கும், விலை குறைந்த கட்டில். ஃபுல்லாக மர ஐட்டங்கள் தான் அதிகமாக. ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் ஃபுல்லாகவே. அந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டங்கள். மற்றபடி மேட் ஐட்டங்கள் தான் ஃபுல்லாகவே. இங்கே பார்த்தா அந்த ஜாலின்னு சொல்லுவாங்களா, ஜாடியா, இந்த பூச்செடியெலாம் வைக்கிற ஐட்டங்கள் இது எல்லாமே மேலே இருக்குது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் 100 ரூபா 200 ரூபாய்க்கெலாம் பண்ணி தருவாங்க. உடனே 10 நிமிஷத்தில் அந்த ஃப்ரேம் ஒட்டிடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு சைஸ் இருக்கும். இந்த நம்ம என்ன சைஸ் வேணுமோ ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் பண்ணோம்னா உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. இது உள்ளே அப்படி போனோம்னா உள் ரூமில் பண்ணி தருவாங்க. நம்ம வந்து இன்னும் ஒரு ஃப்ளோர் போகலை. அது மேலே மொபைல்ஸு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் இருக்குது. இதுவே நம்ம ஓரளவு தான் பார்த்தோம். இப்போ வந்து என்னென்னா அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஃப்ளோரில் ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக போடுவோம். இன்றைக்கி சும்மா என்னென்ன இருக்குதுன்றதை ஓரளவு ஒரு ஃப்ளோரை காட்டணும். இதில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, இதில் என்ன உங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள், இல்லை பிடிக்காத ஐட்டங்கள், ரேட்டு, இந்த வீடியோ பற்றி கமெண்ட் கண்டிப்பாக போட்டுங்க.